நாம இன்னைக்கு அந்தகன் அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்துல பிரசாந்த் ஒரு கண்ணு தெரியாத பியானிஸ்டா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியா பிரியா ஆனந்தும், கார்த்திக் ஒரு ரிட்டையர்டு ஆக்டர், அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் நடிச்சிருக்காரு. அவரோட ஒய்ஃபா சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஆளுங்களா யோகி பாபுவும் ஊர்வசியும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா சமுத்திரகனியும் எஸ்ஐயா மனோபலாவும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ஏரியால எவன் சிக்கினாலும் கிட்னியை திருடுற டாக்டரா கே சுரேஷ்குமார் நடிச்சிருக்காரு. இந்த படம் பிரசாந்துக்கு ஒரு 5 வருஷம் கேப் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஹிந்தியில அந்தாதூன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட ரீமேக் இது. தபுவும் ஆயுஷ்மான் குரானாவும் ஹிந்தியில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த ரோலை சிம்ரனும் பிரசாந்தும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு படத்தோட கம்பேரிசன் எப்படி இருக்கு, பிரசாந்துக்கு இது ஒரு பிரேக் கொடுக்குமா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, சிம்ரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்படின்றதெல்லாம் இந்த ரிவ்யூல நீங்க பார்க்கலாம். வாங்க. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பியானிஸ்டா பிரசாந்த், அவர் பிரியானந்தோட ரெஸ்டோ பார்ல ஒர்க் பண்றாரு. அந்த ரெஸ்டோ பார்ல ஒரு பேட்டர்னா கார்த்திக் இருக்காரு. அவரோட வீட்டுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக கூப்பிடுறாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறப்போ அங்க ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலை நடந்தப்போ பிரசாந்த் அதை பார்த்துடுறாரு. அந்த கொலை பண்ணவங்களும் பிரசாந்தை பார்த்துடுறாங்க. இந்த கொலை பண்ணவங்க பிரசாந்தை துரத்துறாங்க. இந்த இதுல இருந்து பிரசாந்த் தப்பிச்சாரா, கொலை யாரு பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றதுதான் கதை. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னாக்க ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் ஸ்கிரீன் பிளே. ஸ்டோரி டெல்லிங் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமான முறையில ஒரு சீனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஓப்பனிங்ல. அதுக்கப்புறம் எந்த மென்ஷனுமே இருக்காது. அதோட ரிசல்ட் கிளைமேக்ஸ்ல கடைசியில சீன்ல அதை காமிப்பாங்க. அப்போ அது காமிக்கிறப்ப நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லா புரியுற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்மூத்தா டிரான்சிஷன் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் என்ன மாதிரியான அவங்களுக்கு டவுட் வருது மெயின் கேரக்டர் மேல, அப்புறம் அந்த டவுட் அப்படியே எப்படி க்ரோ ஆகி ஃபைனலா பிரசாந்த் அந்த கொலையை பார்க்குற சீன் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது, அதனால என்னென்ன கேள்விகள் வருது, அந்த கேள்விகளை பர்சியூ பண்ணி யார் யாரெல்லாம் பிரசாந்தை பின்தொடர்றாங்க, அந்த பின்தொடர்றதுல இருந்து அவர் எப்படி எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் கேரக்டர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரசாந்தும் சிம்ரனும் டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாக்கா வனிதா விஜயகுமார் சமுத்திரகனி துப்பாக்கி எடுத்து சுடுற சீன் அது ரொம்ப காமிக்கலா இருந்துச்சு. ஆனா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சீரியஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பரா அந்த சீன் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான். மியூசிக் ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, என் காதல் அப்படின்ற பாட்டு. மற்றபடி நிறைய கார்த்திக்கோட பழைய கால பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் அவ்வளவு தூரம் நாஸ்டாலஜியா கிரியேட் பண்ணாமலே போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஹிந்தி படத்துல ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. ரீமேக் பண்றப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஃப்ரேம் பை ஃப்ரேம் டைலாக் டு டைலாக் காப்பி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இது 2018 வந்த படம். பூனேல ஹீரோ ஒரு வீட்டுக்கு வாடகை 500 ரூபான்னு சொல்றான். இவங்க 2024 அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா திருப்பி பாண்டிச்சேரியில நான் 500 ரூபாய்க்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மாத்தி இருந்திருக்கலாம். அதை கூட மாத்தாம விட்டாங்க. அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ராப்ளம் என்னன்னாக்கா பிரசாந்தோட இமேஜ் ஆயுஷ்மான் குரானாவோட இமேஜ் கம்பேர் பண்றப்போ வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால பிரசாந்தோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட கஸ்டமைஸ் பண்ணாததுனால இந்த படம் பிரசாந்துக்கு ஒரு பெரிய கம்பேக் படமா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி அனிபால், இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை நீங்க ஹிந்தியில பார்க்கலன்ற பட்சத்துல தமிழ்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம்.